வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல். இனி எல்லாம் வாலெட் தான். தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்கள். கார்டில் சம்பாதித்தாலும் கை நிறைய சம்பாதிக்கான் என சொல்வது தான் நம்ம ஊர் ஸ்டைல். இனி அது கொஞ்சம் கஷ்டம்தான். பணத்தின் வாசனையை நுகர்வது குறைந்துதான் ஆக வேண்டும். கேஷ்லெஸ் இந்தியா தான் இனி இலக்கு என அரசு முடிவு செய்த பின் அதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதில் முக்கியமானது வாலெட். 21ஆம் நூற்றாண்டின் சமீபத்திய வங்கி பரிவர்த்தனைகளில் சாதனை என்றால் அது வாலெட் தான். அதிலும் பேடிஎம் அசாதாரணமான சேவைகளை வழங்கி முன்னிலை வகிக்கின்றன. ஒரு வாலெட்டுக்கு நம் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை அனுப்பி கொள்ள வேண்டும். அதன் பின் ரீசார்ஜ் செய்ய, பொருட்களை வாங்க, மின்சார கட்டணங்கள் செலுத்த, பயண டிக்கெட் புக் செய்ய, நம் நண்பர்களுக்கு ரீசார்ஜ் செய்ய என அனைத்தையும் ஒரு சில கிளிக்குகளில் செய்துவிடலாம். வாலெட் 3 வகைகள் இருக்கின்றன. முதல் வகை க்ளோஸ்டு வாலெட்கள். ஒரு நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளருக்காக தன்னுடைய பொருட்களை மட்டுமே வாங்க ஒரு வாலெட் பயன்படுத்தி வந்தால் அதற்கு பெயர் க்ளோஸ்டு வாலெட். இந்த வாலெட்களில் வங்கி கணக்குகள் மூலம் பணத்தை செலுத்தினால் அந்த நிறுவனத்தின் பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஜபாங், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மற்றும் மேக் மை ட்ரிப் போன்றவைகளை சொல்லலாம். இந்த வகை வாலெட்களில் ஒரு முறை பணத்தை செலுத்திவிட்டால் அந்த நிறுவனத்தின் சேவைக்காகவோ அல்லது பொருளுக்காகவோ தான் நம் காசை செலவழிக்க வேண்டி இருக்கும். பணத்தை திரும்பி எடுக்க முடியாது. செமி க்ளோஸ்டு வாலெட்கள். இந்த வாலெட்களில் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி பணத்தை ஏற்றிய பிறகு பணம் செலுத்திய வாலெட் நிறுவனம் எந்த நிறுவனங்களோடு எல்லாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் வாலெட் பணத்தை செலுத்தி பொருட்களை வாங்கலாம் அல்லது சேவைகளை பெறலாம். அப்படி செலவு செய்ய முடியவில்லை என்றால் தாராளமாக நம் வங்கி கணக்குகளுக்கே பணத்தை திருப்பி அனுப்பி கொள்ளலாம். உதாரணமாக பேடிஎம், SBI, பட்டி, மொபிவிக் போன்ற நிறுவனங்களை சொல்லலாம். இந்த வகையான வாலெட்களில் கூடுதல் வசதி என்னவென்றால் நம் வாலெட்டில் இருக்கும் பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் எந்த வங்கி கணக்கிற்கு வேண்டுமானாலும் சரியான வங்கி கணக்கு மற்றும் IFSC கோடுகளை அளித்தால் பரிமாற்றம் செய்துவிடலாம். இதில் ஒவ்வொரு வாலெட்டுகளும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கமிஷனாக எடுத்துக்கொள்கிறது. சமீபத்தில் க்ளோஸ்டு வாலெட்களில் இருந்து செமி க்ளோஸ்டாக மாறிய நிறுவனம் ஓலா மணி. இந்த நிறுவனத்தின் வாலெட்களில் பணம் செலுத்தினால் அது நேரடியாக அவர்களின் டாக்ஸி அல்லது ஆட்டோ சேவைகளை மட்டுமே பயன்படுத்தி கழிக்க முடியும் என இருந்தது. ஆனால் தற்போது நம் போன்களுக்கு ரீசார்ஜ் செய்வது தொடங்கி டோமினோஸ் பீஸா, புக் மை ஷோ என்று பல சேவைகளை பயன்படுத்த முடிகிறது. ஓப்பன் வாலெட்கள். ஒரு வாலெட்டில் செலுத்தப்படும் பணத்தை செமி க்ளோஸ்டு வாலெட்களைப் போல குறிப்பிட்ட நிறுவனங்களின் சேவைகள் அல்லது பொருட்களை வாங்குவது போலவே இருக்கும். இந்த வகையான வாலெட்களை இந்தியாவின் RBIயின் அனுமதி பெற்ற வங்கிகள் தான் செய்ய முடியும். உதாரணமாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், டெபிட் கார்டுகள். இந்த வகையில் மட்டும்தான் கார்டுகளை பயன்படுத்தி பணத்தை கையில் எடுக்க முடியும். இப்போதைய ட்ரெண்ட். தற்போதைக்கு செமி க்ளோஸ்டு வாலெட் தான் ட்ரெண்டில் இருக்கிறது. வழக்கமாக இது போன்ற அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ், பள்ளி, கல்லூரி கட்டணங்களை செலுத்துவது, உணவகங்களில் உணவு செய்வது, பஸ், ரயில் மற்றும் விமான டிக்கெட்டுகளை புக் செய்வது, மாதந்தோறும் செலுத்தும் இன்சூரன்ஸ் பிரீமியம்கள், குடிநீர் வாரிய வரி, லேண்ட்லைன் போன் கட்டணங்கள், இணையத்திற்கான செலவுகள், DTH ரீசார்ஜ் போன்றவைகள் தான் தற்போதைய டிமானிட்டைசேஷனுக்கு முன் செய்யப்பட்டு வந்தது. இப்போதும் பெரும்பாலான செமி க்ளோஸ்டு வாலெட்கள் மூலம் இவைகளை செய்ய முடிகிறது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பெட்ரோல் பங்குகள் தொடங்கி பெட்டி கடைகள் வரை பேடிஎம் மூலம் பணத்தை பரிமாற்றிக்கொள்வது சகஜமாகி வருகிறது. கேஷ் பிக்கப். இதில் மொபிவிக் என்கிற நிறுவனம் ஒரு படி மேலே சென்று கேஷ் பிக்கப்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த சேவை தற்போது டெல்லி, ஜெய்ப்பூர் மற்றும் மும்பை போன்ற இடங்களில் மட்டுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கேஷ் பிக்கப் செய்யப்படுகிறது. ஒரு நபர் நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து பணத்தை வாங்கி கொண்டு செல்கிறார். அவர் வாங்கிய உடனே நம்மிடம் இருந்து வாங்கிய தொகையை நம் வாலெட்டில் வரவு வைக்கப்படுகிறது. கேஷ் பிக்கப் செய்ய எந்த கட்டணமும் இல்லை. கேஷ் டெபாசிட். கிராமப்புறங்களில் இன்று வரை ஒரு பிரபலமான விஷயம் பணத்தை டெபாசிட் செய்வது. அதை மொபிவிக் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கேஷ் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றால் அருகில் எந்த இடங்களில் எல்லாம் டெபாசிட் செய்யலாம் என்று ஒரு பட்டியலை காட்டுகிறது. அந்த இடத்திற்கு சென்று டெபாசிட் செய்து நம் வாலெட் பேலன்ஸை அதிகரித்து கொள்ளலாம். அத்தோடு வழக்கம் போல டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாகவும் பணத்தை வாலெட்டில் செலுத்தலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.